தென் தமிழ்நாட்டில் நடந்த கலவரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மறவர் விஸ் நாடார், மறவர் விஸ் பல்லர் என்றுதான் இருக்கிறது. மறவர் கோனார், பரதவர் வேளாளர் இவர்களுக்குள் ஏன் பெரும் கலவரங்கள் மூலவில்லை? ஏனெனில் இவர்கள் ஆதிகாலம் தமிழகத்தில் வாழ்ந்து வரும் தொல்குடிகள், திணையின் மக்கள். இவர்களுக்குள் நாம் இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் என்ற உளவியல் ஒற்றுமை இருக்கிறது. சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் பங்காளி சண்டைகள் போல். ஆனால் நாடார்களும் பல்லர்களும் தமிழகத்தின் புலக்குடிகள், வந்தேரிகள். விரும்பியோ விரும்பாமலோ கட்டமைக்கப்பட்ட சமூக ஒழுங்கை மீறும் பொழுது மறவர்கள் மூர்க்கத்தனமாக மோதுகிறார்கள். மற்ற குடிகள் நாடார் பல்லர்கள் மீது தாக்குதல் தொடுக்காத போது மறவர்கள் மட்டும் தொடுத்ததற்கு என்ன காரணம்? ஏனெனில் மறவர்கள் அரச மரபினர், நாட்டையும் மக்களையும் காக்கும் குடிகள். மறவர்கள் ஏன் நாயக்கர்களோடு மோதவில்லை என்று கேட்கலாம். பாண்டியர்கள் சுல்தான்களால் வீழ்த்தப்பட்ட பிறகு திருநெல்வேலி பகுதிகளில் தங்கள் ஆட்சியை சிற்றரசுகளாக நிறுவி ஆட்சி செய்தனர். பின்பு நாயக்கர் படையெடுப்பு நிகழ்ந்தது. நாயக்கர் படையெடுப்பின் பொழுதும் வீழ்த்தப்பட்டவர்கள் மறவர்களே. வீழ்த்தப்பட்டாலும் தொடர்ச்சியாக தங்கள் எதிர்ப்பினை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இந்த எதிர்ப்பு நிர்வாக சிக்கலை நாயக்கர் அரசுக்கு ஏற்படுத்திய பொழுது அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் பாளையப்பட்டு முறை. தென்பகுதியின் எதிர்ப்பை தொடர்ந்து கொண்டிருந்த மறவர்களுடன் ஏற்பட்ட சமரச ஒப்பந்தமே பாளையப்பட்டு நிர்வாகம். இன்று தென் மாவட்டத்தில் நாயக்கர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஊர்களில் மறவர்களுக்கான குலதெய்வ கோயில்கள் உள்ளன. ஆனால் அங்கு தற்போது மறவர்கள் குடும்பங்கள் கிடையாது. ஆண்டிற்கு ஒரு முறை வந்து குலதெய்வ வழிபாட்டை மட்டும் இன்று தொடர்கிறார்கள். இது எப்படி நிகழ்ந்தது? ஸ்தல நிர்வாகம் செய்து கொண்டிருந்த மறவர்களை நாயக்கர்கள் வீழ்த்திய பின்பு அவர்கள் தெற்கே புலம்பெயர்ந்து விட்டார்கள். அவர்கள் கட்டிய கோயில்கள் நாயக்கர் வசிக்கும் ஊர்களில் சாட்சியாக இருக்கின்றன.